அனைவருக்கும் வணக்கம். 9th நியூ தமிழ் புக் இயல் 9 விரிவானம். தாய்மைக்கு வறட்சி இல்லை. சு. சமுத்திரம். மனிதம் குறித்து எல்லா வகை இலக்கியங்களும் பேசுகின்றன. மனிதத்தை நிலைநாட்டவே சான்றோர் பலரும் முயல்கின்றனர். எது வறண்டாலும் மனிதம் வறண்டுவிடக் கூடாது என்பது பன்னெடுங்கால விளைவாகவும் செய்தியாகவும் திகழ்கிறது. தமிழ் சிறுகதையும் இதற்கு விதிவிலக்கல்ல. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சு. சமுத்திரம் அவர்களின் சிறுகதை உணர்த்துகிறது. கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்ட தலைநகரமான குல்பர்கா நகரை தாண்டிய அந்த தேசிய நெடுஞ்சாலை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காடுகளுக்கு மத்தியில் மலைப்பாம்பு போல் நெளிந்து கொண்டிருந்தது. நகர சந்தடி இல்லாமல் நிசப்தம் நிலவிய அந்த காட்டின் மௌனம் உன் மனதிற்கு பேரிரைச்சலாய் ஒலித்து கொண்டிருந்த மத்தியான வேளையில் இந்த சாலையின் வலது பக்கம் முள்வெளி போட்ட ஒரு தோட்டம், மண்ணவதாரம் எடுத்தது போன்ற பாதை அந்த தோட்டத்திற்கு மத்தியில் 1/2 கிலோமீட்டர் வரை ஓடிக்கொண்டிருந்தது. இந்த தோட்டத்திற்கு முன்பகுதியிலேயே ஒரு கல் மாளிகை. இதையொட்டி முன்னாலும் பின்னாலும் 2 கம்புகள் தூக்கி நிற்க முக்கோண வாசல் கொண்ட குடிசைக்கு கதவு கிடையாது. அது தேவையும் இல்லை. அதை பார்த்தால் உள்ளே இருப்பது வெளியே போவதற்கு முகாந்திரம் இல்லை. வெளியே இருப்பது உள்ளே போகாமல் இருப்பதற்குத்தான் கதவு தேவை. அந்த குடிசைக்கு முன்னால் அந்த குடும்பமே சுருண்டு கிடந்தது. அவன் குப்பிர கிடந்தான். தார்பாய்த்த 4 முழ வேட்டி, முருங்கை கொம்பாய் தோன்றிய அவன் பின் கால்களை காட்டியபடியே இடுப்பை பற்றி இருந்தது. 2 கரங்களையும் குறுக்காய் மடித்து மூச்சிழுத்து கொண்டிருந்தான். அவன் அருகே அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால்தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். கரியாய் கருப்பு கருப்பாய் சாலை போட பயன்படுத்தப்படும் தாரையை நெய்தது போன்றிருந்தது அவள் புடவை. இவள் தலைமாட்டில் 2 சாம்பல் நிற நாய்க்குட்டிகள், 2ம் சடை நாய்கள். கால்மாட்டில் 3 வயது பெண் குழந்தை ஒரு சாய்த்து கிடந்தாள். வயிற்றை கைகளால் அணைமறித்து தூக்கத்தில் துக்கத்தை களைத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. 1 வயது குழந்தை ஒன்றுதான். ஈரத்தடயங்கள் ஏதும் இல்லாத ஈயத்தட்டை எடுத்து ஏமா என்ன பெத்த என்பது மாதிரி அம்மாவின் வயிற்றில் அடித்து கொண்டிருந்த போது அந்த பேரிரைச்சலை கேட்டு அவள் கூட கண் விழித்தாள். கண் முன்னால் தன்னையும் தன்னவர்களையும் நோக்கி மோதிக்கொள்வது போல பாய்ந்து வந்த ஜீப்பிற்கு பயந்து கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்வது போல அனிச்சையாக உருண்டு உடம்பை சுழற்றினாள். கணவனின் கையையும் பிடித்து அவனையும் அவள் உருட்டி போட்டாள். இதற்குள் அவன் துடித்தெழுந்தான். அந்த சடை நாய்க்குட்டிகள் பாய்ந்து வந்த ஜீப்பை வழிமறிப்பது போல முன்னால் போய் நின்றபடி பயமில்லாமல் குலைத்தன, எம்பி குதித்தன. இதற்குள் ஜீப் புழுதி பறக்க நின்றது. புழுதி மண் பட்ட கண்களை துடைத்தபடியே அவள் கீழேயே கிடந்தாள். பிறகு கணவன் கை தூக்கிவிட எழுந்த அவள் ஜீப்காரர்களை கோபமாக பார்த்தாள். அவள் தனது செல்லா கோபத்தை பொறுமையாக்குவது போல ஜீப்பின் முன் இருக்கையில் இருந்து குதித்த ஒருவரை பின்னால் இருந்து குதித்தவர்கள் பயபக்தியுடன் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிக்கு 45 வயது இருக்கலாம். அவரை மற்றவர்கள் பயத்துடன் பார்ப்பதை பார்த்து அவனுக்கு பயம் பிடித்தது. மனைவியை ஆணையிடும் பாவனையில் நோக்கி, அப்புறம் அடிபணியும் தொனியில் கண்களை கீழே போட்டு குடிசையை நோக்கி நடந்தான். எங்கிருந்தோ கஷ்டப்பட்டு பிடித்து வைத்திருந்த மண்பானை தண்ணீரை கொண்டு வந்தான். அந்த மாளிகை படிக்கட்டுகளில் அவர்கள் அந்தஸ்துக்கு ஏற்ப உட்கார்ந்தார்கள்.
பியூன் ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்துபடியே வாழை இலையை கொடுத்தார். அவர் போட்ட உணவு பண்டங்களும் அந்தஸ்து கணத்தை காட்டியது. அப்போது மண்பானையை அங்கே கொண்டு வந்த தோட்டக்காரன் அதை தரையில் இறக்கி வைத்துவிட்டு திரும்பி பாராமல் நடந்தபோது அந்த அதிகாரி அடைக்கோழி மாதிரி கத்தினார். அவன் திரும்பி பார்த்தபோது அவனை தன்னருகே வரும்படி சைகை செய்தார். உடனே பியூன் பாதி பிரியாணியோடு அந்த தட்டை எடுத்து அவனிடம் நீட்டினார். அவன் அதை தயங்கி தயங்கி வாங்கி மற்றவர்கள் தட்டில் பரிமாற போனபோது அந்த அதிகாரி அவன் தோலை தட்டி கொடுத்தார். இலையில் இருந்த ஒரு முட்டையை எடுத்து அந்த சைவ பிரியாணிக்கு வெள்ளை மகுடம் சூட்டி இதோ வகையறாக்களையும் அதில் அள்ளி போட்டு அவனை தன் குடும்பத்தை நோக்கி நடக்கும்படி முதுகை தள்ளினார். அவனோ அவரிடம் ஏதோ சொல்ல போனான். பிறகு தன்மானத்தை வயிற்றுக்குள் தின்றபடியே மனைவியை நோக்கி நடந்தான். அவள் அவனை கண்களால் கண்டித்தாள். பிறகு தன் தலையில் கைகளால் அடித்தபடியே அவனை தண்டித்தாள். ஏதோ கோபமாய் பேசினாள். என்ன பேசியிருப்பாள்? அந்த அதிகாரி யோசித்தார். திடீரென்று எழுந்தார். அவர் எழுந்ததும் கூடவே எழப்போன மற்றவர்களை கையமர்த்திவிட்டு சாப்பாட்டு தட்டுடன் அந்த குடும்பத்தை நோக்கி நடந்து வர பாதி வழியில் நின்று கவனித்தார். கணவனுடன் இதுவரை வாதாடியவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். 3 வயது மகள் அப்பா பக்கம் நின்றபடி அம்மாவை கோபமாய் பார்த்தாள். 1 வயது குழந்தை அந்த வட்டத்தட்டை நோக்கி நிலவே நிலவே வா என்பது போல் கையாட்டியது. அந்த நாய்க்குட்டிகள் அவனை பார்த்து வாலாட்டின. அவளை பார்த்து லேசாய் குரைத்தன. வளத்தம்மா. அம்மா இறந்த பிறகு என் அம்மாவின் அம்மாவான வளத்தம்மாவிடம் வளர்ந்தேன். ஊரில் பிள்ளைகள் தாயை வாலா போலா என்பார்கள். என் வளத்தம்மா தன் பிள்ளைகளை தன்னை நீங்க நாங்க என்று பேசும்படி செய்தவர். வயல் வரப்பிற்கு போகாதவர். SSLC படிக்கும் வரை வளத்தம்மாவுடன் படுப்பேன். வளத்தம்மாவை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. பிறகு சென்னைக்கு படிக்க வந்ததும் தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் வளத்தம்மா வளத்தம்மா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருப்பேன். ஆனால் காலப்போக்கில் வளத்தம்மாவை மறக்கத் தொடங்கிவிட்டேன். நான் சென்னையில் பட்ட சிரமங்களும் வளத்தம்மா மகள்கள் விஷயத்தில் மேற்கொண்ட திருமண முடிவுகளும் எனக்கு வளத்தம்மா மீது ஒருவித விருப்பமின்மையை ஏற்படுத்தின. விடுமுறையில் ஊருக்கு போகும்போதெல்லாம் வளத்தம்மாவுடன் பழைய பாசத்துடன் பேசியதில்லை. ஆனாலும் வளத்தம்மாவிற்கு அவ்வப்போது பணம் அனுப்பி கொண்டிருந்தேன். அவருக்கு 90 வயது வந்துவிட்டது. திடீரென்று ஒரு நாள் வளத்தம்மா இறந்து போனதாக தந்தி வந்தது. அலறி அடித்து ஊருக்கு சென்றேன். அப்போதுதான் வளத்தம்மா என்னை வளர்த்த விதம் அம்மா இல்லாத குறையை நீக்கியது, ஆசையோடு ஊட்டியது, அடுக்கடுக்கான அறிவுரைகளை சொன்னது எனக்கு நினைவிற்கு வந்தது. சின்ன பிள்ளை போல கேவி கேவி அழுதேன். இன்னும் கூட சில சமயம் அழுகிறேன். அந்த பின்னணியில் வளத்தம்மா என்ற கதையை எழுதினேன். இதில் என்னையும் தாக்கிக் கொண்டேன். சமுத்திரம். என் கதைகளின் கதைகள். அவள் புரிந்து கொண்டாள். அவர்களை பற்றி மட்டுமல்ல, தன்னை பற்றியும். அவள் வயிற்றிலும் பசிமுள் குத்து வலியெடுத்தது. தானே இழந்து கணவன் கையில் இருந்ததை தன் கையில் கொண்டு வந்தாள். குழந்தைகள் வாயாட்டின, நாய்கள் வாலாட்டின. அப்பள மாதிரி அதே சமயம் அதேபோல் 3 பங்கு கனம் கொண்ட வட்ட சப்பாத்திகளை கொண்டு வந்தாள். அவற்றில் ஆளுக்கு 2 கொடுத்தாள். அவற்றின் மேல் வெஜிடபிள் பிரியாணியையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் எடுத்து வைத்தாள். காணாததை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் அவர்கள் அதை தீர்ந்துவிடக் கூடாதே என்று மெல்ல மெல்ல சுவைத்தார்கள். செல்லமாக குறைத்த அந்த நாய்களுக்கு மட்டும் அவ்வப்போது கவளங்களை போட்டபடி அவனும் குழந்தைகளும் வாயசைத்த போது அவள் மனம் அசைத்தாள். அவர்களை அனுதாபத்துடன் பார்த்தாள். இப்போ இப்படி சாப்பிடுகிறீர்களே, ராத்திரி என்ன செய்வீர்கள் என்ற பார்வை. இனிமேல் இதை காண முடியாது என்பதால்தான்.
இப்படி கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடுகிறீர்களோ என்பது போன்ற கவலை பார்வை. அவர்களை பார்த்து தனக்குள் ஏற்பட்ட பசி பார்வை. அவள் அந்த ஈய தட்டை எடுத்து ஒரு கவளத்தை உருட்டி வாய்க்குள் திணித்தாள். உலர்ந்து போய் இருந்த அவள் தொண்டை அதை உள்வாங்க மறுத்தது. அவள் தொண்டைக்குழி அதனால் அலறுவது போல சத்தமிட்டது. அந்த சப்தம் நிற்பதற்கு முன்னால் பாதி வழியில் நின்ற அதிகாரி அங்கே வந்தார். கையில் வைத்திருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அவளிடம் நீட்டினார். உடனே அவள் அவரை பார்த்து லேசாய் கூசினாள். அந்த அதிகாரி தான் பேசுவது தமிழ், அவளுக்கு புரியாத மொழி என்பதை புரியாமலே தழுதழுக்க பேசினார். உன்னை மாதிரியே கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்குத்தான் அம்மா பிறந்தேன். உன்னை என் தாயாய் நினைத்துதான் கொடுக்கேன். அவளுக்கு அவர் வார்த்தைகள் புரியவில்லை. ஆனால் அதன் ஆன்மா தெரிந்தது. அந்த சக்கை சொற்களுக்குள் உள்ளாடிய மனிதநேயம் அவளுக்கு புரிந்தது. லேசாய் சிரித்தாள். பிறகு சகஜமாய் சாப்பிட போனாள். இதற்குள் அந்த அதிகாரி அவள் கணவனிடம் அரைகுறை இந்தியில் கேட்டார். என்னப்பா இது, எங்கே பார்த்தாலும் ஒரே சுடுகாடாய் கிடக்குது. இதோ இந்த திராட்சை கொடி கூட இரும்பு கம்பிகளில் கருகி கிடக்குதே. பச்சை இலைகள் பழுப்பேறி போயிருக்கிறதே. இதை ஏன் கேட்கிறீங்க? இந்த மாதிரி பஞ்சத்தை நான் பிறந்த இந்த 30 வருஷத்திலேயே பார்க்கவில்லை. மழை இப்ப மாதிரி எப்பவும் ஏமாற்றினது இல்லை. இந்த நிலத்தை ஆண்டாண்டு காலமாக நான் தான் கவனித்து வர்றேன். என்னுடைய எஜமானர் தோட்டத்திலேயே பிரயோஜனமில்லடா சின்னப்பா, இனிமேல் உனக்கு சம்பளம் கிடையாது. இங்கே இருந்தால் இரு, இல்லைனா உன் ஆட்களை மாதிரி பஞ்சம் பிழைக்க நாடோடியாய் போயிடு என்றார். இது என்ன சாமி நியாயம்? என் வேர்வையில் பழுத்த திராட்சையை விற்ற எஜமானரு லட்சம் லட்சமாய் சம்பாதித்த போது சம்பளத்துக்கு மேலே கூட்டி கொடுக்கவில்லை. லாபம் வந்தப்ப கூலியை காட்டாதவர் நஷ்டம் வரும்போது கழிக்கப்படாது பாருங்க. ஆனா இவரு சம்பளத்திலேயே கழிச்சு தாத்தா கூட பரவாயில்லை, என்னையே கழிக்க பார்க்கிறாரு. இது எந்த நியாயத்தில் சேர்த்தி சாமி? அந்த கிராமத்து கூலியாளின் யதார்த்தமான பேச்சை கேட்டு மலைத்து போன அதிகாரியின் காலுக்குள் அந்த 2 ஜடை நாய்க்குட்டிகளும் நுழைந்து நுழைந்து சுற்றி வந்தன. அவர் இலையில் கை வைக்கும்போது அந்த கையையும், அந்த கை வாய்க்கு போகும்போது அந்த வாயையும் அந்த கை போன போக்கிலேயே உயர பார்த்தன. உடனே அவர் இலையில் இருப்பதை தரையில் இறக்குவார். இப்படி அவர் எடுத்தெடுத்து போடுவதும் அதை நாய்க்குட்டிகள் குலைத்து குலைத்து தின்பதுமாய் இருந்தன. ஒரு கட்டத்தில் அவர் இலையில் பார்த்தார். பகீரென்றது. அதில் கொஞ்சம்தான் இருந்தது. நாய்கள் மீண்டும் குலைத்தன, வாலாட்டின. அவருக்கு இது அதிகபட்சமாக தெரிந்தது. அவரை விடவில்லை. இடுப்பிலே எகிரின, காலில் இடறின. திடீரென்று ஒரு சின்ன கல் ஒரு நாய்க்குட்டியின் மீது விழுந்தது. ஒரு மண்கட்டி இன்னொரு குட்டி மீது விழுந்தது. மண்பட்ட நாய்க்குட்டி புத்திசாலி. எரிந்தவளை ஓரங்கட்டி பார்த்தது. அவளோ கோபமாய் குரலிட்டபடியே கையை தூக்கிய போது அது சிறிது ஓடிப்போய் ஓர் இடத்தில் மண்ணாங்கட்டியாய் படுத்தது. திடீரென்று அவள் அங்கே ஓடி வந்தாள். அந்த நாயின் கழுத்தை பிடித்து சற்று தொலைவில் மெதுவாகத்தான் தூக்கி போட்டாள். கீழே விழுந்த அந்த சின்ன குட்டியோ சுரணையச்சு கிடந்தது. உடனே அவள் அலறியடித்து நெருங்கினாள். அதுவோ அவள் தன்னை மீண்டும் தாக்க வருவதாய் அனுமானித்து ஒரு காலை தூக்கியபடியே திராட்சை தோட்டத்திற்குள் ஓடியது. அப்புறம் அதன் ஓல ஒலி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் வயிற்றுக்கும் சூடு பிடித்தது. பட்டினியால் பழக்கப்பட்ட மரத்து போன அவள் வயிறு இப்போது வாயை வம்பிழுக்கிழுத்தது. 2 கவளம் மட்டுமே எடுக்கப்பட்ட அந்த தட்டை அவள் ஆசையோடு பார்த்தாள். பிறகு அதை குழந்தை மாதிரி மடியில் வைத்து கொண்டு ஒரு கவளத்தை வாய்க்குள் போட்டாள். இவ்வளவு ருசியாய் அவள் சாப்பிட்டதாய் நினைவில்லை. தட்டில் இன்னும் 3/4 மேலேயே இருந்தது.
உண்டு உண்டு சுவையில் சொக்கி சொக்கி அவள் லயித்தபோது அந்த நாயின் ஓல ஒலி அவளை சுண்டி இழுத்தது. எம்மா, நீயா இப்படி செய்துட்ட என்பது போல் அது ஒலித்தது. அவள் தட்டை கீழே வைத்துவிட்டு எச்சில் கையை தரையில் ஊன்றியபடியே எழுந்தாள். சுற்றுமுற்றும் கண்களை சுற்றவிட்டாள். காய்ந்து போன திராட்சை கொடிகள் படர்ந்த கம்பி பந்தலை தாங்கிய ஒரு கல் தூணின் கீழே அந்த நாய்க்குட்டி ஈனமுனகளாய் கிடந்தது. அவளை பார்த்து அப்போதும் வாலாட்டியது. அவள் அந்த நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள். அதன் முதுகை தடவி விட்டாள். அந்த குட்டியை தன் மடியில் சம்மண கால்களை அங்கும் இங்குமாய் ஆட்டி அதை தாளாட்டினாள். பிறகு அந்த தட்டை தன் பக்கமாய் இழுத்து அதில் இருந்ததை கவளம் கவளமாய் உருட்டி அந்த சின்ன குட்டிக்கு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த செல்லக்குட்டியோ பிகு செய்தபடியே அவள் கையை லாவகமாக விட்டுவிட்டு கவளத்தை மட்டும் கவ்விக்கொண்டே இருந்தது. அந்த தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவள் தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. நூல்வெளி சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பணம்பட்டியைச் சேர்ந்தவர். தமது பெயரைப் போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகளாகும். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. வேரில் பழுத்த பலா புதினம் சாகித்ய அகாதமி விருதையும், குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளன. வேரில் பழுத்த பலா சாகித்ய அகாதமி விருது, குற்றம் பார்க்கில் சிறுகதை தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளன. ஸோ புக் பேக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆனதை பார்க்கலாம். ஸோ இங்கே நூல் மதிப்புரை அன்றும் இன்றும் பாஞ்சாலி சபதம். இது மிக அழகிய வர்ணனைகள் நிறைந்த ஒரு காவியம். பிரம்ம ஸ்ரீ சி. சுப்பிரமணிய பாரதி அவர்களால் இயற்றப்பட்டது. தர்மங்கள் நிறைந்த 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தில் பொறாமையே உருவாக வந்த துரியோதனன் தனது தாய் மாமனாகிய சகுனியை கொண்டு பஞ்ச பாண்டவர்களில் மூத்தோனாகிய தர்மபுத்திரருடன் அவருடைய ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவரையும் அவரது சகோதரர்களையும் காட்டுக்கு துரத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் சூதாடும்படி செய்விக்கின்ற பாகத்தை பிரம்மஸ்ரீ பாரதி அவர்கள் செய்யுள் எழுதியுள்ளார். பாரதி அவர்களின் தமிழ் நடையை பற்றியும் செய்யுள் விசேஷத்தை பற்றியும் தமிழ்நாட்டினரில் பெரும்பான்மையோரும் அறிவர் என நம்புகிறோம். ஆசிரியர் இப்புத்தகத்தில் ஒரு பிரதியை சென்னை கவர்னர் அவர்களுக்கு அனுப்பியிருந்ததாகவும் அவர் அதை வந்தனத்துடன் ஏற்றுக்கொண்டதாகவும் ஆசிரியருக்கு கடிதம் எழுதியதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாஷாபிமானிகளும் தேசாபிமானிகளும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் இது. இதன் விலை அணா 8. தபார் செலவு வேறு. வேண்டியவர்கள் நமது ஆபீஸுக்கேனும் அல்லது பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி அவர்கள், புதுச்சேரி என்ற விலாசத்திற்கேனும் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். ஞானபானு மாத பத்திரிகை, ஆசிரியர் எஸ். சுப்பிரமணிய சிவா, சென்னை, நவம்பர் 1913. நூல் மதிப்புரை. 20ஆம் நூற்றாண்டு சூழலில்தான் கம்பரின் இராமாயணம் இலக்கியம் என தகுதி பெற்றதோடு ஆய்வுக்குரிய பெருநூலாகவும் கருதப்படுகிறது. இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை பேராசிரியர் பாண்டுரங்கன் மிக விரிவாக ஆராய்கிறார். வால்மீகியிலிருந்து கம்பர் மாறுபடும் இடங்களை
விரிவாக தொகுத்து உரைக்கிறார். தண்டியின் பாவிகம் என்ற கருத்தாக்கத்தின் மூலம் இக்காப்பியத்தின் உள்ளுரையை கவிக்குரலை நுட்பமாக எடுத்துரைக்கிறார். அரிஸ்டாட்டில் முதல் ஆபர் கிராம்பி வரையிலான காவியம் பற்றிய மேற்கத்தியர் கோட்பாடுகளையும் தண்டி முதல் வ.சு.ப. மாணிக்கம் வரையிலான நம்மவர்களின் கோட்பாடுகளையும் தக்க முறையில் பயன்படுத்தி கம்பர் காவியத்தின் கட்டமைப்பு, பாத்திரப்படைப்பு, கவிக்குரல் முதலியவற்றை தெளிவுபடுத்துகிறார். இம்முறையில் சிறப்பான ஆய்வு நூல் என இந்நூலை மதிப்பிடலாம். கவித்துவ இயக்கத்தினுள் பக்தியும் புராணிகமும் பகுதிகளாவதை தவிர்க்க இயலுமா என்ற கேள்வியோடு கம்பர் காவிய ஆய்வை ஆழமாக தொடர்வதற்கு இடம் இருக்கிறது. வரலாற்று சூழலிலிருந்து இலக்கிய ரசனை ஆய்வை விலக்கி செய்ய முடியுமா என்பதும் கேள்வி. இந்த திசைகளில் கம்பர் காவிய ஆய்வை ஆசிரியர் தொடர வேண்டும். நிகழ் நூல் திறனாய்வுகள் 100 ஞானி அறிவன், டிசம்பர் 2001. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. வள்ளலார். மனிதம் ஹியூமன், ஆளுமை பர்சனாலிட்டி, பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி, கட்டிலா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ், உவமை அணி, சைமல், உருவக அணி, மெட்டாபோர். நூல் எழுதிய நூலாசிரியர். சிற்பியின் மகள் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது. அலெக்சாந்தர் ரஸ்கின். தமிழில் நா. முகமது செரீபு. நன்றி.